உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி தருவாருங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சனி யாரு? 2 கூடிய தனாதிபதி. தனாதிபதி 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும்? வாழ்க்கையிலே வீடு, மாடு, மனை, நற்கல்வி, நற்பெயர், உயர் பதவி, இதெல்லாம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல 2 கூடையவர் வரும் பொழுது 2க்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு நண்பர்களே. அதுக்கு பேர் குடும்பஸ்தானம் என்று பொருள். உங்கள் குடும்பம் மேன்மை அடைகிறது 4ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது. 4ஆம் இடம் என்பது நற்கல்வி, நற்பதவி, இதெல்லாம். இப்போ சில பேர் நம்ம சொல்றாங்க, நம்ம நிறைய பதிவுகளில் பார்க்குறோம், 4ஆம் இடத்துல சனி வந்தால் இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், உலக அழிஞ்சிடலாம் சொல்றாங்க. 4ஆம் இடம் என்பது இப்படி ஆயிடும், உடல்நிலை கெட்டு போகும், சுகஸ்தானம் கெட்டு போகும், எல்லாம் கெட்டு போகும். சுகஸ்தானம் கெட்டுட்டும் பண்ண நல்லா கெட்டுட்டும். சுகஸ்தானம் கெட்டாதான் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். சுகமாகவே இருந்தீங்கன்னா எப்போ வேலை பார்க்க போறீங்க? 4ஆம் இடத்துல சனி பாபகிரகம் வருகிறது. பாபகிரகம் கிடையாது. சனி உங்களுக்கு 2 கூடிய தனாதிபதி. அவர் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது ப்ரொமோஷனால் கிடைக்கக்கூடிய இன்சென்டிவ், ப்ரொமோஷனால் கிடைக்கக்கூடிய போனஸு, ப்ரொமோஷனால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், இது எல்லாத்தையும் சொல்றாருன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது 4, 5, 6 பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரணருண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் அடுத்ததாக 4ஆம் இடத்திலிருந்து 10 பார்க்கிறார். இங்கதான் உங்க வாழ்க்கையே மாறுது. ஏன் சொல்லுங்க? 10ஆம் இடம் என்பது என்ன? உலக புகழ் பெருமிடம். நான் அடிக்கடி சொன்னேன் நண்பர்களே, யாரும் கேட்கல. என்ன சொன்னேன்? யாருக்கெல்லாம் மீனராசியோ, யாரெல்லாம் மிதுன ராசியோ, யாரெல்லாம் தனுசு ராசியோ, இந்த வருடம் உலக புகழ் பெறுவீர்கள். நீங்கள் உலக புகழ் பெறுவீர்கள். காரணம், சனி 10 பார்த்துட்டா. 10 சனி பார்த்தா அகண்ட சாம்ராஜ்ய யோகம்னு பேரு. எப்படி? இந்த உலகமே உங்க காலில் வந்து விடும். அவ்வளவு பெரிய ஆளாயிடுவீங்க. உழைப்பால் உயர்ந்தவர் யாரு? சனி பகவான். சனி பகவான் தான் அதுக்கு ரோல் மாடல். 10 சனி பகவான் பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான பதவிகளை நீங்கள் அடைகிறீர்கள். 10லே ஒரு பாவி இருந்தால் மாதிரி 10ஆம் இடத்தை சனி பார்த்தால். இதுல முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா? உங்களுக்கு வர டென்ஷன்ஸ் எல்லாம் சொல்றேன் பாருங்க. உங்க கம்பெனி பிராண்ட் ஆயிடுச்சு, நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது கார் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, லேண்ட் வாங்க போறீங்க. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வீடு, மாடு, மனை எல்லாம் ஏறி உங்களுடைய கடன்கள் தீரப்போகிறது. வாழ்க்கையிலே நண்பர்களே, எனது கடனை ஒவ்வொரு ரூபாயா திருப்பி கொடுத்த அந்த உணர்வுலேருந்து நான் பேசுறேன். பெரிய உணர்வு எது தெரியுமா? உலகத்துல எப்ப கடன் இல்லாத வாழ்க்கைக்கு நீங்க போறீங்களோ அது ரியலான சந்தோஷமான ஒரு உணர்வு. அது நீங்க அனுபவிச்சவனுக்கு மட்டும் தான் தெரியும். கடனை ஃபுல்லாக அடைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? கால் நீட்டி தூங்கலாம். உலகத்தில் மிகப்பெரிய நிம்மதி எப்போ தெரியுமா? கடன் அடைச்சிட்டிங்கன்னா தான் வரும். ஐயோ, ஃபோன் எடுக்கும்போது யார் பேசுவாங்கன்னு தெரியலையே, இஎம்ஐ கட்டுறவன் இப்போ ஃபோன் பண்ணுவானா? நம்ம பேங்க்காரங்களே தான் முன்னெல்லாம் மொபைல் எடுத்தால் ஏதாவது கேம்ஸ் ஆடுறதுக்கு எடுப்பாங்க. இப்போ மொபைல் எடுத்தாலே பர்சனல் லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமான்னு இவனுங்களே கேட்குறது. இவனுங்களே கேட்டு ஆசையை 50,000 கடன் வாங்கணும். அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. 50,000 கடனை கௌரவமாக திருப்பி கொடுத்தோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, 50,000 கேட்ட இடத்துல எனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துட்றானுங்க. அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீதி 3-4 லட்சத்தை டேக்கெட் என்ன பண்ணுறோம்? அம்மாவுக்கு புடவை கூட வாங்கி கொடுக்குறோம், சிஸ்டருக்கு பண்ணுறோம். நம்ம அப்போ தான் என்ன ஆகிடுறோம்? எல்லாருக்கும் பண்ணுவோம். குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும். கடைசியை திரும்பி பார்த்தா பர்சனல் லோன் கட்டுவோம் உட்காந்து 5 வருஷம். அந்த 5 வருஷத்தில் இவனுங்களே ஆளை விட்டு அனுப்புவானுங்க. ஏன்டா கட்ட மாட்டியான்னு கேட்பானுங்க. ப்ராப்ளம் எங்கேருந்து வருது? நம்ம கடன் வாங்குகிற உணர்வை இவர்கள் தூண்டுகிறார்கள். 6ஆம் இடத்தை 4 கூடியவன் சம்பந்தப்படும் போது இந்த நினப்பை விட்டுருங்க சார், நல்லா இருப்பீங்க. ஒன்று சம்பாதிக்கிறோம், இல்லைன்னா வயிற்று ஈர துணி கட்டிட்டு படுத்துக்கிறோம், அவ்வளோதான். நிம்மதியாக இருப்போம். நம்ம உண்மையான நிம்மதி எப்போ தெரியுமா? இந்த பேங்க்காரங்களோட பழகாமல் இருந்தீங்கனாலே நிம்மதி. இவங்களோட பழகினாலே பாதி நிம்மதி போயிடும். ஸோ இப்போ 6ஆம் இடத்தை என்ன பண்ணுறோம்? சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன் ஆசையை அவங்கள வேற விதமாக யூஸ் பண்ணணும். பேங்க்காரங்களை பயன்படுத்தி எப்படி நான் சேவிங்ஸ் பண்ணுறது, எப்படி எஸ்ஐபி போடுறது. 6ஆம் இடம் என்பது என்ன? சேவிங்ஸ். இதை வச்சு அவங்க புது புது ஐடியாக்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் தருவாங்க அவங்க. அவர்கள் அதிகாரிகள். நீங்கள் நல்லது கேட்டால் நல்லது சொல்லி தர போகிறாங்க, கெட்டது கேட்டால் கெட்டது சொல்லி தர போகிறாங்க.
உங்களுக்கு என்ன வேணுமோ தர போகிறாங்க. அப்போ நான் சேவிங்ஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம் சொல்லி தருவாங்க. ஸோ அப்போது இந்த வருடமாவது சேமிக்க தொடங்குங்கள், இதெல்லாம் நடக்கும். இதில் நீங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன? 10ஆம் இடத்தை சனி பகவான் தொழிலில் பயங்கர பிஸியாக போகிறீங்க. தொழிலில் உங்களுக்கு ஒரு நிலைமைக்கு மேலே பிஸ்னஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னா, பிஸ்னஸ் என்பது என்ன, ஒரு அனகோண்டாவின் பாம்பை போல. ஆரம்பத்தில் ஒரு சின்ன குட்டியாக தான் இருக்கும். அதை நீங்கள் டெய்லி வளர்த்த அந்த அனகோண்டா ஒரு நாள் பெருசாகி உங்களையே முழுங்கிடும். பிஸ்னஸ்க்கும் வேலை பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. வேலைக்கு போனோமா பெல் அடித்தா சாப்பாடு, பெல் அடித்தா வீட்டுக்கு வந்துடலாம், 2 பஞ்சு ஒரு லஞ்சு முடிஞ்சு போச்சு. ஆனால் பிஸ்னஸ் அப்படி இல்லை, நாளாக நாளாக வளரும். அது மாதிரி தான் 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக அதை நிர்வாகம் பண்ணுற திறமை உங்களுக்கு வரணும், மெச்சூரிட்டியும் ஹேண்ட்லிங் பவரும் வரணும். அதான் முக்கியம். இப்போது 4ஆம் இடத்துல வந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு ஆசை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்கடி சொல்லுவார், நண்பர்களே, ஒரு கனவு கனவாகவே இருந்து விடுவது நல்லது. ஒரு கனவு நினைவானால் அதனுடைய ஆன்மா உடைந்து போகிறது. ஏன் தெரியுமா? நான் ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆகணும், இந்த பக்கம் 4 டீம் மெம்பர்ஸ், இந்த பக்கம் 4 டீம் மெம்பர்ஸ், நான் வரும்போது பூவெல்லாம் போட்டு அப்படி விஜயகாந்த் பாட்டு மாதிரிலாம் பாடி அப்படி நடந்து வரணும், இப்படிலாம் ஆசைப்படுவீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் ஜிஎம் ஆகிட்டா என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆகி பாருங்க தெரியும். ஒரு நாள் ஆகிருங்க, நீங்கள் தான் ஜிஎம். இனிமேல் நேற்றைய ஜிஎம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். சனி பகவான் வந்தோடனே கொடுக்குற ஃபர்ஸ்ட் பிளஸிங்க தான், இனிமேல் நீ தான் ஜிஎம். ஐயோ என்ன திடீர்னு ஜிஎம்டிங்க, என்னால் சரி வர இங்கிலீஷ் பேச தெரியாதே, எனக்கு ப்ரெசன்டேஷன் தெரியாதே, எனக்கு டீம் மெம்பரை வேலை வாங்க தெரியாதே, தெரியுதா இதுதானே ஆசைப்பட்டா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ஐயோ தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஜிஎம் ஆனதுக்கப்புறம் கூட இந்த டீம் மெம்பர் எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுது? மார்னிங் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் ப்ரொடக்ஷன், இந்த பக்கம் குவாலிட்டி, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நான் பெருசா நீ பெருசா, அடிச்சுக்காதீங்கப்பா, பஞ்சாயத்து இஸ் கோயிங். இந்த நேரத்தில் தான் உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க. எடுத்து ஜஸ்ட் 1 minute எஸ் அப்படிங்கிறீங்க. எடுத்தோடனே ஓகே டாடா ஸ்கை ரீசார்ஜ் பண்ணலையா? அது தட் வீ கேன் டூ. என்ன ப்ராப்ளம்? சம் பர்சனல் இஷ்யூ. அந்த நேரத்தில் இந்த டென்ஷனை நீங்கள் அங்கே காட்டக்கூடாது, அந்த டென்ஷனை நீங்கள் இங்கே காட்டக்கூடாது. தட் இஸ் த திங். முக்கியமான விஷயம் என்னென்னா, லீடர் இஸ் ஒன், என்ன பர்சனல்ஸ் வேற, அஃபிஷியல் வேற, புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி, அதுதான் உங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். நிறைய பேர் வாழ்க்கையை தொலைக்கிறதே எங்கே அப்படின்னா, ஆஃபீஸ் டென்ஷனை கொண்டு வந்து வீட்டில் காட்டுவாங்க, வீட்டு டென்ஷனை கொண்டு போய் ஆஃபீஸில் காட்டுவாங்க. 2த்துக்கு நடுவில் ஒரு சென்டர் வச்சுருக்கேன், இந்த பக்கம் ஆஃபீஸ், இந்த பக்கம் வீடு. 2த்துக்கு நடுவில் என்ன பண்ணோம்? எய்தர் யோகா பண்ணிக்கலாம், அல்லது எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், அல்லது படிக்கலாம், எழுதலாம். ஏதாவது ஒரு கலைன்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, இந்த கலை என்ன பண்ணுவோம்? இந்த டென்ஷனையும் எடுத்துக்கும், இந்த டென்ஷனையும் எடுத்துக்கும், உங்களை மைண்டு ஃப்ரீயாக விட்டுரும். தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. கிட்டார் கற்றுக்கோங்க, பாடுங்க. இப்போ எல்லாத்தையும் ப்ரொடக்ஷனாகவே யோசிக்க ஆரம்பிச்சுட்ருக்கோம். கிட்டார் கற்றுக்கிட்டே எவ்வளோ வருமானம் கிடைக்கும், இது பண்ணால் என்ன கிடைக்கும், அது பண்ணால் என்ன கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை கற்றுக்கோங்க. பிடிச்சதை கற்றுக்கும் போது என்ன கிடைக்கும்? இந்த 2 டென்ஷனை எடுத்துகிட்டு போகும். தனுசு ராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துல சூப்பராக வர போகிறீங்க. ஆனால் மென்டல் ஸ்டெபிலிட்டி அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதற்கு புதிதாக இதை படிக்க தொடங்கினால் போதும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வேர்ல்டு புகழ் பெற போகிறீங்க. 100க்கு 200 மார்க்.